பாண்டவர்கள் வீழ வேண்டும் என்ற எண்ணமே கர்ணனை வீழ்த்தியதா? கர்ணனின் எண்ணங்கள் சக்தியும் சாபமுமானது. கர்ணன் வில்வித்தையில் வல்லவன். ஈகை, கொடை, வீரியம், நற்குணம் அவனின் சக்திகள். உரிமை இல்லாதவனாக பிறந்தாலும் உயரமெட்ட விரைந்தவன். அவனது எண்ணங்கள் முதலில் நேர்மையானவை. பிறப்பால் ஒடுக்கப்பட்டவனின் வலி. அவன் சூத்திரன் என்று வதைக்கும் உலகம் முன் அவன் எண்ணியது, நான் என் திறமையால் உயர வேண்டும், அர்ஜுனனை விட மேலாக இருக்க வேண்டும். இதில் தவறு இல்லை. இது ஆவலான எண்ணம். ஆனால் பாண்டவர்கள் வீழ வேண்டும் என எண்ணிய வேளை அவனது நோக்கம் வேறுபட்டது. அவன் வலிமையும் திறமையும் வளர்த்தது தர்மம் பொருட்டல்ல, பகை வெல்ல வேண்டும் என்பதற்காக. இந்த எண்ணமே அவனை துரியோதனனின் அணியில் நிற்க வைத்தது. தர்மமே தோல்வி அடைய வேண்டும் என எண்ணியவனுக்கே தர்மம் பாதுகாத்த கிருஷ்ணன் எதிரியாகிவிட்டார். பாண்டவர்கள் வீழ வேண்டும் என்ற எண்ணம் தன் திறமையை வீணாக்கச் செய்த தீநிழல். அவனை வீழ்த்தியது வில்லும் அல்ல, வாளும் அல்ல, அவனது எண்ணத்தின் பிரதிபலிப்புதான். வாழ்க்கையில் நம் எதிரியை வெல்ல எண்ணும் போது நாம் என்ன ஆகிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. வெற்றியை நோக்கி போகும் எண்ணமே உயர்வு, வெறுப்பை நோக்கி போகும் எண்ணமே வீழ்ச்சி. அவரவரின் எண்ணம் போல்தான் வாழ்க்கையும் அமையும் என்பதற்கு இந்த புராண கதையே சிறந்த உதாரணம். மேலும் இது போன்ற ஆன்மீக ஞானம் பெற இப்போதே நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.